ஜனநாயக மக்கள் முன்னணியின் கேகாலை மாவட்ட மாநாடு யட்டியாந்தோட்டை KGS குணரத்ன ஞாபகார்த்த மண்டபத்தில் நடைபெற்றது. மாநாட்டில் ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவரும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவருமான மனோ கணேசன், மலையக மக்கள் முன்னணியின் தலைவர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன், தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவர் பழனி திகாம்பரம், ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டிருந்தனர். அமைச்சராகிவிட்டு ஓரமாக இருந்து தலையை சிறந்து கொண்டு கைத்தட்டு மாநில ஆர்கனைசேஷன் நடத்துறாங்க. சரி வராது. சிங்கள சகோதரர்கள், ஈழத்தமிழ் சகோதரர்கள், முஸ்லிம் சகோதரர்கள் சேர்ந்து இந்திய வம்சாவளி மலையாள தமிழர்களும் சமத்துவம் கொண்ட மக்கள் இந்த சதித்திரங்கள் இருக்கின்றன. காணி வழங்குவதானால் தொடர்ந்து வேலை செய்வது மட்டுமல்ல, தொடர்ந்து வாழ்கின்ற எல்லாரும் வாழ வேண்டும். சரியாக கேட்டது. தொடர்ந்து வாழ்கின்ற எல்லாரும் வாழ வேண்டும். 100 வருடங்களாக 200 வருடங்களாக வாழ்ந்திருக்கின்றோம். ஆகவே இனிமேல் எங்களை வாழ வையுங்கள். எங்களை வாழ வைக்கக்கூடிய கடப்பாடு, கடமை, பொறுப்பு இது ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் ஆசை இருக்கின்றது. வெகு விரைவில்